இந்த இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1 கிராம் தங்கம் 16,000 ரூபாய், ம். ஒரு சவரன் ம். 130, அதாவது 1,30,000 ரூபாய். ம். இப்போ இருக்கிற ரேட்டை விட 30% ம். விலை உயர்ந்து அடுத்த ஜூலை டு ஆகஸ்ட் அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வரும் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஓகே சார். ஏன்னா ஏன்னா இப்போ இருக்கிற கோல்டு கிடைக்கிற ம். விஷயம் ம். அது வந்து சோர்ஸ் ஆகி மேலே வருது. வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுடைய கூற்றுப்படி, எல்பிஎம்ஏ அவங்களுடைய ரிப்போர்ட் படியும் ஓகே சார். டோட்டலாக மற்ற நாடுகள் போட்டு போட்டு எப்படி இப்போ வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வாங்கி வீட்டுக்கு வைக்கிறோம். ம். அது மாதிரி ரிசர்வ் பேங்க், ஒவ்வொரு ரிசர்வ் பேங்க் தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ம்ஹும். இப்போ இந்தியாவில் எடுத்தீங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய ரிசர்வ் பேங்க்குடைய கையிருப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 720 டன்னு தான் இருந்துச்சு முதல்ல, ரொம்ப வருஷ காலமாக. இப்போ பார்த்தீங்கன்னா 876 டன் கைவசம் வச்சுருக்காங்க ம். ம். இந்திய அரசாங்கம். 800 எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெக்யூர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி சைனா வாங்கிட்டு இருக்கு, ரஷ்யா வாங்கிட்டு இருக்கு. சைனா பார்த்தீங்கன்னா நம்மளாவது உற்பத்தியே இல்லை, நம்ம நாட்டில் வந்து உற்பத்தியே இல்லை, முழுக்க முழுக்க வெளியிலேருந்து வாங்குகிறோம். ஆனால் சைனாவில் உற்பத்தி பண்ணுறாங்க. வருஷம் ஒன்றுக்கு 300 டன் உற்பத்தி ம். ம். மைனிங்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தங்கம் பத்தாதுன்ட்டு அவங்க மேற்கொண்டு இன்னும் ஒரு 300 400 டன் வாங்கிட்டு இருக்காங்க.